நாங்கள் 3 சட்டமன்ற உட்பட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஆட்சியை நீங்கள் நடத்துங்கள், கட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்ற கோரிக்கை வைத்தோம். பரிசீலனை செய்து நடவடிக்கைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்ற செய்தியை சொன்னார். இப்பயும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன், பொதுச் செயலாளர் சின்னம்மா, அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கட்சியை இன்றைக்கி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அந்த வேலையில் இறங்கி நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். 4 ஆண்டு காலம் ஆட்சி இருக்கணும், மீண்டும் அம்மா ஆட்சி வரணும் என்ற எண்ணத்தில் தான் இந்த செயல்பாட்டில் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன தேர்தல் ஆணையத்தை இன்னும் சந்திக்கலையா? கொடுத்து வச்சிருக்கு, இன்னும் முடிவு வரல, இன்னும் வரல. 7 லட்சம் அபிடவிட் கொடுத்துருக்கோம் அதிமுக சார்பா. நிச்சயமாக எங்களுக்கு தான் ரெட்டலை கிடைக்கணும், இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. எங்க சைடில் பணப்பட்டுவாடா கொடுத்ததா யாருமே எவிடன்ஸ் இல்லை. திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் போன சரவணன் எம்எல்ஏ ஒரு இடத்துல பேசினதா ஆடியோ வீடியோ நான் பார்த்தேன். அது எவ்வளோ தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் விசாரிச்சாச்சா அதனுடைய உண்மை தெரியும், எங்களுக்கு தெரிய வரும். பின்னணி ஒன்றுமே கிடையாது. மாண்புமிகு அம்மா அரசு தொடரணும். அம்மா கூட நான் 33 வருஷம் தியாக வாழ்க்கை வாழ்ந்தேன். அந்த அம்மா எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்களோ அதை நான் நேரடியாக நின்று பார்த்த முறையில் நான் கோவத்தூரில் தங்கி எனக்கு தண்டனை கிடைச்ச பிறகு கூட 2 நாள் தங்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்று சேர்த்து இந்த ஆட்சி அமைச்சு விட்டு போனதில் சந்தோஷப்படுறாங்க அம்மா. வருவாங்க, கூடிய விரைவில் அனைத்து மந்திரிகளும் சந்தித்து ஆலோசனை செய்வார்கள். இல்லை, அவர் தான் பிரிஞ்சு போனார். பிரிஞ்சு போனவர் சேர்ந்தா எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். எங்களுக்கு தேவை ரெட்டலை, அம்மா ஆட்சி தொடரணும், அவ்வளோதான்.